இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரையும் சொல்லப்பட்ட சகல வசனங்களிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட்டிருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். மார்க் 14:12-13. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் நம்முடைய சிஷ்யர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள், அவன் பின்னே போங்கள். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பரிசுத்த ஆவியின் பின்னே போங்கள், பரிசுத்த ஆவியின் பின்னே போங்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீர் எங்களை முடிசூட்டினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருட வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இப்போ நான் முந்தினதென்ற இதில் இருந்து தொடர்ச்சி, அதாவது முந்தி பரிசுத்த ஆவியை பற்றி அதில் கடைசியாக சொன்ன பிரசங்கத்தில் இருந்து தொடர்ந்து நான் பிரசங்கத்தை மேற்கொள்ள போகிறேன். அப்போ இது அந்த முந்தினதென்ற பேலன்ஸ்ன்றதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முந்தி என்ன கடைசியாக நான் பிரசங்கித்தது என்னன்னு சொன்னால், ஒரு கட்டளை,
தேவன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், அவர் பின்னால் ஓடுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவருக்கு அருகில் நின்று கொள்ளுங்கள், அவர் எங்கு போகிறாரோ நீங்களும் அங்கு போங்கள். அது பள்ளத்தாக்காக இருந்தால் என்ன, மலையாக இருந்தால் என்ன, அவர் பின்னே போங்கள். அவர் தெளிவான ஒரு கட்டளை அவர் என்ன மாதிரி என்று சொன்னால் மார்க் 14:13 அவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஆலோசனை அல்லன்றதை நாங்கள் முதல் கண் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆலோசனையாக நீங்கள் விருப்பமான நேரம் செய்யலாம், விருப்பமில்லாத நேரம் விடலாம், அந்த பேச்சுக்கே இடமில்லை. அதாவது இது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் அவரை பரிசுத்த ஆவியானவரை நான் பின்பற்றுவேன் என்ற ஒரு திடமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அலுவல் என்னென்று சொன்னால், அதாவது பரிசுத்த ஆவியை என்ன கஷ்டம் எனக்கு வந்தான்னா, என்ன துன்பம் எனக்கு வந்தான்னா, பரிசுத்த ஆவியானவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்ற ஒரு திடமான தீர்மானத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எடுக்க வேண்டும். எல்லா சீஷர்களும் ஒன்றாக கிறிஸ்துவிடம் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியை பின்பற்றுங்கள் என்பதே ஆகும். பரிசுத்த ஆவியை பின்பற்றுங்கள் என்பதே ஆகும். வேறு எதனையும் பின்பற்ற வேண்டாம். மனுஷர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், மார்க்கங்களை பின்பற்ற வேண்டாம், போதகர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், பற்பல உபதேசங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் பின்பற்ற வேண்டியது பரிசுத்த ஆவியானவரே. வேறு எதனையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி சிஷ்யர்களில் 500 பேர் ஒன்றாக கூடி வந்த பொழுது அவர் என்ன சொன்னார் என்றதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:6 அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால், 500 பேர் அவர் கடைசியாக இந்த பூலோகத்தில் இருந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பு தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்தார். 500 பேர் அந்த நேரத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவினால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. என்ன கட்டளை? பரிசுத்த ஆவியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது அவர் எல்லா சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இப்போ இதை பற்றி யோவான் 16, 13, 15 சொல்லப்பட்டதை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது நான் என்னுடைய அலுவல்கள் எல்லாவற்றையும் முடித்து நான் பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு போன பிறகு, என் பிதாவிடத்தில் நான் போன பிறகு சத்திய ஆவியாகி அவர் வருவார். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும் பொய்யான உபதேசங்களுக்கு வழி நடத்த மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சபைகளில் இப்போ இருக்கிற பெரும் குழப்பத்திற்கு காரணம், சபையினர் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பின்பற்றுவதில்லை.
அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பின்பற்றுவதில்லை. அதற்கு பதிலாக அசுத்த ஆவி, வேறொரு ஆவியை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர 2 கொரிந்தியர் 11:4 வேறொரு ஆவியை பின்பற்றுகிறார்களே தவிர பரிசுத்த ஆவியை அவர்கள் பின்பற்றவில்லை. அப்போ இதுதான் சபைகளில் இருக்கிற குளறுபடிக்கு முக்கியமான காரணம் என்றும் சபைகளில் இருக்கிற குப்பைகளுக்கு முக்கிய காரணம் அதுதான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? பரிசுத்த ஆவியை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவதில்லை. அவர்கள் ஒரு பொழுதும் ரோமர் 8:2 சொல்லப்பட்ட நிபந்தனையை நிறைவேற்றுவதில்லை. ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிரமாணத்தை அவர்கள் பின்பற்றுகிறதில்லை. அப்போ நாம் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மில் அசைவாடுவார், அவர் நம்மை கொண்டு போவார், அவர் நம்மை வழிநடத்துவார், அவர் நம்மை அபிஷேகிப்பார், அவர் சகலத்தையும் நமக்கு தருவார். மனுஷனை பின்தொடர்ந்தால் சாத்தானை பின்தொடர வேண்டி வரும். அதன் பிரதிபலன் யோவான் 10:10 சொல்லப்பட்டபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான். சாத்தான் வேறொன்றுக்கும் வரான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் இயேசு இருந்தால் போதும் என்று சொல்லுவான். இயேசு இருந்தால் போதும் என்று சொல்லுவான். அது வேறொரு சுவிசேஷம், அது வேறொரு சுவிசேஷம், அது வேறொரு ஆவி, அது வேறொரு இயேசு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஏராளமான கிறிஸ்தவர்கள் நன்றாய் சகித்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி அவர்களுடைய சபையில் கிடையாது. அப்போ வேறொரு ஆவி சபையை ஆக்கிரமித்திருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பார் கிடையாது. அப்போ இதன் நிமித்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், வேறொரு ஆவி சபைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அப்போ சாத்தான் தன்னோட கவனமாக கேளுங்கள், அப்படியான இடங்களிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், தன்னுடைய மியூசிக்கை அவன் போட்டு, தன்னுடைய பாடல்களை அவன் போட்டு, அதற்குள் இயேசு இயேசு என்று இடைக்கிட சொல்லுவான். இந்த குழப்பத்தை அடையாளம் காண முடியாமல் சபையினர் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியை பின்பற்றுவதில்லை. பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் அது வேறொரு ஆவி, வேறொரு ஆவி என்று நிச்சயமாக அவர் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியை பின்பற்றுகிறது ஒருவரும் இல்லை. ஏன் பரிசுத்த ஆவியை பின்பற்றுகிறது இல்லை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்காவிட்டால் அங்கு பரிசுத்த ஆவி இல்லை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தால் என்ன, எவ்வளவு நீதியாக இருந்தால் என்ன, உலகத்தை வைத்து கொண்டு அதற்குள் இயேசுவை போட்டால் எல்லாம் சரியாகும் என்பதல்ல. இதுதான் அநேகமான சபைகளில் இருக்கிற பிரதானமான தவறு என்னென்று சொன்னால், சபையில் உலகம் இருக்குது, உலகத்துக்கு மத்தியில் இயேசு 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் எல்லாம் சரியாக போகும் என்று சொல்லி நாம் நினைக்க இயலாது. இதற்கு காரணம் என்னென்று சொன்னால், யோவான் 16:13 விட்டு கிறிஸ்தவர்கள் விலகியதே ஆகும். அதனால் யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இந்த வார்த்தையை அநேகமான கிறிஸ்தவர்கள் விட்டு விலகினதுனால தான் இந்த உலகம் சபைக்குள்ள வாரதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்போ உலகத்தை பற்றி யாக்கோபு 4:4 விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அநேகமான கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கும் சிநேகிதர்களாக இருக்க விரும்புகிறார்கள், தேவனோடும் இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, தேவனுக்கு அவர்கள் பகைஞராவார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றினால் அவர் எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று யோவான் 16:13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க சத்தியம் என்றால் என்ன? அதுதான் மிக முக்கியமான விஷயம். சத்தியம் என்றால் என்ன? அப்போ சத்தியம் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சத்தியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 1:23 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று யோவான் 14:16 சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பரலோகத்துக்கு போய் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ நான் இருக்கிறேன், இனி நான் கொஞ்ச காலத்தால் இந்த இடத்தை விட்டு விலகப் போகிறேன், நான் பிதாவின் இடத்துல போகிறேன். அப்போ எனக்கு பதிலாக இன்னொரு தேற்றரவாளன் வருவார், அவர்தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லி யோவான் 14:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எந்த காலத்திலும் இயேசுவையே சுட்டி காட்டுவார். இயேசுவே எந்த காலத்திலும் மகிமைப்படுவார். பரிசுத்த ஆவி ஒருவனிடத்தில் இருக்கிறதா இருந்தால் இயேசு மகிமைப்படுவார், இயேசுவே அவர் சுட்டி காட்டுவார், நீங்கள் அறியாதவைகளை உங்களுக்கு காண்பிப்பார் என்று யோவான் 16:12-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், நாம் பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வழி நடத்துவார். அவர் எந்த காலத்திலும் சத்தியத்திற்கே வழி நடத்துவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் பரிசுத்த ஆவியினால் கொண்டு போகப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடவும் நாம் பரிசுத்த ஆவியை பின்தொடர வேண்டும். அப்போ ஏன் பரிசுத்த ஆவியை பின்தொடர வேண்டும்? அவரால் கொண்டு போகப்பட வேண்டும், அவரால் வழி நடத்தப்பட வேண்டும், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், அவர் நம்மில் அடிக்கடி அசைவாட வேணும் என்று சொல்லி அப்போ பரிசுத்த ஆவியை நாங்கள் பின்தொடர வேண்டும். அவரை பின்தொடர்ந்தால் இதுகளெல்லாம் நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியை பின்பற்றாவிட்டால் நாம் பொய்யான உபதேசத்தையும் தவறையும் கேவலமான அசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட நடனங்களையும் ஆட வேண்டி வரும். அநேகமான சபைகளில்
அநேகமான கிறிஸ்தவர்கள் நடனமாடுகிறார்கள். அது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட நடனம் அல்ல, அது வேறொரு ஆவியினால் ஏவப்பட்ட நடனமே தவிர அதுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தொடர்பு கிடையாது. அப்போ அநேகமான சபைகளில் பாடுகிற பாடல்கள் அது வேறொரு ஆவியினால் ஏவப்பட்டு பாடுகிற பாடல்களே தவிர பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட பாட்டுக்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவ போதகர்கள் பொய்யான வழிகளை பின்பற்றி, அதுகள் ஒன்றும் வேதத்தில் இல்லை, ஜனங்களை சபைக்குள் அதிகமாக கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். இதொரு சிந்தனை போதகர்களுக்கு இருக்கு. உலக வழிகளை நாங்கள் பின்பற்றி மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி என்ன மாதிரி என்றால் ஜனங்களை உலகத்தை சபைக்குள் கொண்டு வரலாம் என்று அநேகமான போதகர்கள் அந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசுவோ நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 12:32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த விதமான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸும் தேவை இல்லை என்பதை அவர், நான் உயர்த்தப்பட்டதை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களை இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ யோவான் 3:14-15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவியை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்ற வேண்டாம், நான் கிறிஸ்துவை பின்பற்றினால் என்னை பின்பற்றுங்கள். இதை பற்றி 1 கொரிந்தியர் 11:1 பவுல் அப்போஸ்தலர், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியை பின்பற்றாமல் கிறிஸ்துவை பின்பற்றினால் அதுவே நீங்கள் என்னை விட்டு விலகுவதற்கு போதிய அடையாளமாக இருக்கிறது. ஆனபடியால் பரிசுத்த ஆவியை பின்பற்றுங்கள், இதுவே என்னுடைய ஆலோசனை. ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அவர் எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அப்போ சத்தியம் இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பின்பற்றும் பொழுது சூரியனுக்கு கீழ் சாத்தான் தன்னாலான ஒவ்வொரு வழியையும் பாவித்து நம்மிடத்தில் அதனை தடை செய்வதற்காக வருவான் என்று சொல்லி எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் ஆசீர்வாதங்கள் வரும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும். விசுவாசி பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுவான். செவிடான காதுகள் திறக்கப்படும், குருடான கண்கள் திறக்கப்படும், அற்புதங்கள் நடைபெறும். மார்க்கு 16:17 அற்புதங்களும் அடையாளங்களும் தொடரும், நினைத்து பார்க்காதது நடைபெறும், பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் நிரப்புவார் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசி படுகொலிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் சந்திக்க வேண்டி வரும். ஆயினும் ஒருவன் பரிசுத்த ஆவியை பின்பற்றுவான், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னார். மனுஷனை பின்பற்றாதீர்கள், மனுஷனை பின்பற்றினால் எல்லா வேதனைகளும் எல்லா துன்பங்களும் பின்தொடரும்.
கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி 2 நாளாகமம் 7:14 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வருவதற்கு இதுவே நல்ல சந்தர்ப்பம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பாமல் வர வேண்டாம். 1 யோவான் 1:9 லூக்கா 11:4 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் அவர் என்ன செய்வார்? இதை தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் மேல் வீட்டிற்கு கொண்டு போவார். பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் அவர் மேல் வீட்டுக்கு கொண்டு போவார். மார்க் 14:16. பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கும் அந்த தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வருபவன் அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான் என்று மார்க் 14:15 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆண்டவர் சொன்னார். அப்போ நீங்கள் அவனை பின்பற்றுங்கள். அந்த தண்ணீர் குடம் கொண்டு வரவனை நீங்கள் பின்பற்றுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் சிறிதான அறை அல்லது அறையே இல்லாமல் போகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பின்பற்றாவிட்டால் சிறிதான அறை அல்லது அறையே இல்லாமல் போகும். நாமே அறையை ஆயத்தம் பண்ண வேண்டி வரும். அங்கு கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கப்பட மாட்டாது. ஆனால் அங்கு ஒன்றும், அதாவது நாங்கள் ட்ரை பண்ணினோம் என்று சொன்னால் ஒன்றுமே நடவாது. மனுஷன் ட்ரை பண்ணினால் ஒன்றும் நடவாது. இங்கு எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. போய் அறைக்குள் பிரவேசிக்க வேண்டியதே ஒரே வழி, போய் நேரடியாக அறைக்குள் பிரவேசிக்க வேண்டியது. ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுங்கள். அவர் மேல் வீட்டுக்கு கொண்டு செல்வார். மார்க் 14:15. இப்பொழுது அறை ஆயத்தப்படுத்தி தயாராக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் உட்கார்ந்து பஸ்காவில் பங்கு பற்றினார்கள். மார்க் 14:15. இது ஐக்கியத்தை பற்றி சொல்கிறது. ஏன் பரிசுத்த ஆவியை பின்பற்ற வேண்டும்? அவர் இயேசு கிறிஸ்துவோடு உறவை ஏற்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள் நாம் பங்கு பெற்ற முடியும். அதுதான் அப்பமும் திராட்சை ரசமும். ரோமர் 6:5 இதனை உறுதிப்படுத்துகிறது. நமக்கு ஒரு தெரிவு இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியை பின்பற்றலாம், அல்லது நாம் நினைப்பது போல அல்லது மற்றவர்கள் நினைப்பது போல பல விக்கிரகங்களை நாம் பின்தொடரலாம். தெரிவு நம்முடையது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியை பின்பற்றினால் நன்மை என்னென்று சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்துவோடு உறவை ஏற்படுத்துவார். தேவையானது அதுதான். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ள நாம் பங்கு பெற்ற முடியும். அப்பமும் திராட்சை ரசமும். அப்போ ரோமர் 6:3 ரோமர் 6:5 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் அவருடைய மரணத்துக்குள்ள நாம் பங்கு பெற்ற முடியும். அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற்ற முடியும். அவரில் பிழைத்திருக்க முடியும் என்று தெளிவாக ரோமர் 6:3-5 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எந்த காலத்திலும் உறவையே உறுதிப்படுத்துவார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும்
www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்